ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு VJS ஒர்க்ஸ். இப்போ சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம், ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாண வீட்டில் கொடுக்குற பாயாசம் மாதிரியே வாசனையாக எப்படி செய்யலான்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்பு நான் எடுத்துக்கிட்டேங்க. அது ஒரு வெறும் ஃபேனில் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஊற வச்சும் செய்வாங்க, நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அடுப்பில் சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா தான் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதே ஃபேனில் கொஞ்சமாக நெய் விட்டு பாதாமும் முந்திரியும் சேர்த்து ஒரு 10 பீஸ் நல்லா ஒடித்து அதையும் கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதே பேனில் சேமியா 1 கப் எடுத்துருக்குறேங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரே அளவும் போடலாம், அது அவங்கவுங்க விருப்பம். நான் 1/2 கப்பு ஜவ்வரிசி 1 கப்பு சேமியா எடுத்துருக்கேங்க. இதுவும் நல்லா செவக்க வறுத்து அதையும் தனியாக எடுத்துக்கிட்டேங்க. இன்னொரு அடுப்பில் 3 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால், இதை நல்லா கொதிக்க விடுறேங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்ததும் வறுத்து வச்ச ஜவ்வரிசி அதில் முதல்ல போட்டுடலாம். அது நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அது நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள், இந்த அளவு வெந்துடணும். இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. பாருங்கள், இது குழஞ்சி போகாமல் நல்லா தண்ணியும் பாலும் அது கரெக்டாக வேகிற அளவு வந்துருச்சு. இப்போ 4 ஏலக்காயை நசுக்கி அதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ கல்யாண வீட்டில் வர்ற மாதிரி வாசனை வரணும் பாயாசம் அப்படின்னா பாருங்கள், பச்சை கற்பூரம் அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். எடுத்து நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனால் இது நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு சேமியா ஜவ்வரிசி எல்லாம். இப்போது முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் வறுத்திருக்கோம், அதை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் முந்திரி அந்த பாயாசத்தில் வெந்தால் தான் சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் வேக விடலாம் பாயாசத்துலேயே. பாருங்கள், ஆயிடுச்சு. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையிற அளவு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தால் சேமியாலாம் நல்லா உடஞ்சிடும், கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்ச நேரம் சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதுங்க. போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு கொஞ்சம் சூடானதும் அப்புறமா பால் சேர்த்துக்கலாங்க. பால் ஒரு 1/2 லிட்ரு பால் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் சேர்த்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். பால் சேமியா எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. எதுக்கு 5 நிமிஷம் நாங்கள் ஆஃப் பண்ணுறோன்னா, அது பால் உடனே சூடாக ஊற்றுனா அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு. அவ்வளோதான். பாருங்கள், சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். VJS ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.